இடஒதுக்கீடு நாம் போராடி பெற்ற உரிமை. இன்றளவும் நாடு முழுவதும் அரசு துறைகளில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுங்கிறது சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு. ஆனால் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு அதுவும் சமூக ரீதியிலாக கிடையாது, மொழி ரீதியா, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன ரீதியிலான இடஒதுக்கீடு சாத்தியமா? அதை சாத்தியப்படுத்துவதற்கான முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க கர்நாடக மாநில அரசு. அவங்களால அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளான அனைவருக்கும் சம உரிமை சமத்துவம்ங்கிற 14, 19 பிரிவுகளை மீறக்கூடிய செயல் அப்படின்னு இதற்கு முன்பு சில மாநில உயர்நீதிமன்றங்கள் சொல்லியிருக்காங்க. மறுபுறம் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொழி அமைப்புகள் கர்நாடக அரசோட இந்த முயற்சியை வரவேற்கவும் செய்கிறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாநிலத்தில்? தனியார் துறையில் இடஒதுக்கீடு, கட்டாய இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியமா? கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கர்நாடகத்தில் கடந்த திங்கட்கிழமை ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் CD பிரிவுகளில் அந்த மாநில மக்களுக்கு, கர்நாடக மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா ஒரு ட்விட்டர் பதிவை இடுறாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்னடர்கள் கன்னட நிலத்தில் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதை தவிர்த்து தாய்நாட்டில் சுகபோக வாழ்வை கட்டியெழுப்ப வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கம். ஏன்னா இது கர்நாடக சார்பு அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இந்த பதிவுக்கு கடுமையான எதிர்ப்பு வருது. உடனே அவருடைய ட்விட்டர் பதிவை நீக்கிறாரு. அதன் பிறகு அந்த மாநில தொழில்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. முழுமையான வேலைவாய்ப்பு, 100% வேலைவாய்ப்பும் கர்நாடகத்தில் கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு இனி அந்த மாநில மக்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி முன்னெடுக்கப்படுது. அதற்கு அவர் அப்படி கிடையாது, 75% வேலைவாய்ப்பும் 50% வேலைவாய்ப்புன்னு இதை நாங்கள் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். நான் மேனேஜ்மெண்டல் போஸ்டலில் 75% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கன்னட மக்களுக்கும், 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் போஸ்டலில் அந்த மாநில மக்களுக்கும் தர முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அவருடைய இந்த கருத்துக்கும் அங்கே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள்லாம் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதற்கு முன்பா அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். யாரு கர்நாடகா மக்கள், யாரு கர்நாடக பூர்வக்குடி மக்கள், எப்படி அதை வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுடைய விதிகளில் ஒன்று அவர் பூர்வக்குடியாக இருக்கணும், அல்லது அந்த மாநிலத்திலேயே பிறந்து 15 வருடங்களாக இருக்கணும், அல்லது அங்கே அவர் படித்து உயர்நிலை கல்வியை கன்னட மொழியில் படித்து தேர்வு பெற்று சான்றிதழ் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் அங்கே ஒரு நோடல் ஏஜென்சி உருவாக்கி அந்த நோடல் ஏஜென்சி ஒரு மொழி தகுதி தேர்வை நடத்துவாங்க. அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர் சான்றிதழ் வாங்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவர் கன்னடிகா மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கன்னடிகா அப்படிங்கிற வார்த்தையை கூட அந்த சரத்திலிருந்து நீக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக அவர் உள்ளூர் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு பெயரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படி அவர் உள்ளூர் பிரதிநிதி அப்படிங்கிற சான்றிதழை வாங்கிட்டா அவர் அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவருக்கு தான் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரி, இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு அப்படி தகுதி வாய்ந்த உள்ளூர் நபர்கள் யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு அவங்க ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும். அந்த தனியார் நிறுவனம் உள்ளூர் அரசாங்க பிரதிநிதியோட இணைந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு 3 ஆண்டுகள் மொழி பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி கொடுத்து தான் அவங்கள தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விதியை உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் சரியான ஆள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த 75%, 50%ன்னு 2 பிரிவு இருக்குல்ல, அதில் ஒரு தளர்வை கொடுக்குறாங்க. 75%த்தை நீங்கள் 50%ஆக மாற்றிக்கலாம் நான் மேனேஜ்மெண்ட் போஸ்டல்லையும். அதுபோல் 50%த்தை நீங்கள் 25%மாக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாகவும் அவங்க உள்ளூர் பிரதிநிதிக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. இதை எங்களால் ஏற்கவே முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தொழில் கூட்டமைப்பு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு அவங்க அதற்கான சில காரணங்களை பட்டியலிடுறாங்க. இந்தியாவினுடைய சிலிக்கான் வேலி அப்படின்னா பெங்களூரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலத்தில் பல ஐடி நிறுவனங்கள் பறந்துபட்டு இருக்கு. மங்களூரு, பெங்களூரு அப்படின்னு எந்த பக்கம் போனாலும் அங்கே ஐடி நிறுவனங்களுடைய தோற்றம் நமக்கு காட்சியளிக்கும்.
ஐடி மட்டும் கிடையாது, அங்க உற்பத்தி துறையும் ரொம்ப வலிமையாவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய அமைப்பு ஃபிக்கி. அங்க இருக்கக்கூடிய இந்த வர்த்தக தொழில் கூட்டமைப்பு பிரதிநிதிகள்லாம் இந்த சட்ட பிரிவுகளை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது எங்களுடைய சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு ஊறு விளைவிக்கும். எங்களால சுதந்திரமா வேலை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம தகுதியின் அடிப்படையில் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணுமே தவிர மொழி அடிப்படையில் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எங்களை கலந்து ஆலோசிக்காமலேயே இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அந்த மாநில அரசு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பையும் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் நாஸ்டாம் அப்படிங்கிற ரொம்ப செல்வாக்கான டிஜிட்டல் கூட்டமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அந்த மாநில அரசாங்கத்துக்கே பெரிய அச்சுறுத்தலா போய் முடியும். ஏன்னா கர்நாடகத்தினுடைய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு அதனுடைய தொழில் கொள்கை ஒரு காரணம். இப்போ இவங்க முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சி அவங்களுக்கே பாதகமாக போய் முடியும். இனி பல நிறுவனங்கள் தங்களுடைய எல்லையை கர்நாடகத்துக்கு அப்பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கர்நாடகத்தில் மட்டும் 11,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஃபார்ச்சூன் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுவதுமாக அடுத்து பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனங்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 500 அடையாளம் கண்டிருக்காங்க. அதில் 400 நிறுவனம் பெங்களூரில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு வளமான தொழில் சூழல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்திலான ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு இருக்குது. இன்னொரு தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி அப்படிங்கிறது அரசனுடைய இந்த விதிகளை அவங்க பின்பற்றலை அப்படின்னா அதற்கு அபராதமும் விதிக்கிறாங்க. அந்த அபராதத்தை 10,000 25,000 வரைக்கும் இருக்குது. இது சொற்பமான தொகையாக கூட தெரிந்தாலும் அவங்க அந்த விதியை பின்பற்றாத ஒவ்வொரு நாளும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த சரத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க. சரி, தொழில் நிறுவனங்களுடைய இவ்வளவு கடுமையான எதிர்ப்பையும் மீறி கர்நாடக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது தேர்தலுக்காக கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். பொதுவாக கர்நாடக அரசு இது போன்ற இந்த மொழி ரீதியிலான பிரச்சனையை முன்னெடுத்து செல்வது அவங்களுக்கு தேர்தல் காலங்களில் கடந்த காலங்களில் பலன் கொடுக்கல. ஏன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போ இருந்த முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மொழி விரிவாக்க திட்டத்தை கொண்டு வருவார். அரசு தனியார் துறைகளில் அந்த கர்நாடக மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படை ஒரு அம்சம் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வரி சலுகையெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற சில விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது அவருக்கு தேர்தலில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கலை. இது போன்று காவிரி பிரச்சனையும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தேர்தலில் கை கொடுக்கலை. மொழி அடிப்படையிலான முடிவுகள் தேர்தலில் கை கொடுக்கலை அப்படின்னாலும் கர்நாடகத்தில் மொழி அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க கடுமையான போராட்டத்தெல்லாம் முன்னெடுப்பாங்க. ஹிந்திக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையாக போராட்டத்தை முன்னெடுத்த மாநிலங்களில் ரொம்ப முக்கியமான மாநிலம் கர்நாடகா. அங்கே இருக்கக்கூடிய மொழி அமைப்புகள் அவ்வளவு வீரியமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய நெருக்குதல் இது போன்ற முடிவை அந்த மாநில அரசு எடுக்க காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையையும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாக கர்நாடகா முழுமைக்கும் ஒரு போராட்டங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. தனியார் துறைகளில் அந்த மாநில மக்களுக்கு, பூர்வக்குடி மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த போராட்டம் இன்று நேற்று தொடங்கினது கிடையாது. 1984 அப்பொழுது முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் சரோஜினி சமிதி அவங்களுடைய அறிக்கை 1984ஆம் ஆண்டு அரசிடம் சமர்ப்பிக்கப்படுது. அவங்களுடைய அறிக்கையினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது அரசு துறைகளில் முழுமையான இடஒதுக்கீடு அந்த மாநில மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான். அதில் ஒரு 58 பரிந்துரைகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பரிந்துரை தனியார் துறைகள்லையும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 1984 அவங்க பற்ற வைத்த அந்த நெருப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுத்து இன்று மாநிலம் முழுவதும் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய ஒன்றா மாறி இன்று அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா அதை ஒரு அறிவிப்பாகவே வெளியிட்டு சட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலைகளில் இறங்கிட்டாரு. இது எடுபடுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் இதற்கு முன்பு இப்படிப்பட்ட உதாரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வரலாறை திரும்பி பார்த்தா 2019லையும்
2020லையும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி 2 மாநிலத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஒன்று ஹரியானால, இன்னொன்று ஆந்திர பிரதேசத்தில். 2020ல் ஹரியானால அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை முன்னெடுத்தாங்க. ஆனால் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணுறாங்க. இது அரசியலமைப்போட அடிப்படை சரத்துகளுக்கே எதிரானதுன்னு சொல்லி அவங்க அந்த உள்ளூர் மக்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புல முன்னுரிமை அல்லது முழுமையான கட்டாய இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஹரியானாவில் ரத்து பண்ணுறாங்க. ஆந்திராவில் 2019ல் 75% வேலைவாய்ப்பு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது இன்னும் நீதிமன்ற விசாரணையில் தான் இருக்குது. அந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாத சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட சில முன் உதாரணங்கள் நம்மிடம் இருக்கும்போது கர்நாடகத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த கர்நாடக அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சியை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய பட்சத்தில் இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு, அனைவரும் பலன் பெறக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சரத்துகளின் அடிப்படையிலான அந்த இடஒதுக்கீடு போல கர்நாடகத்தில் அமல்படுத்தப்படக்கூடிய இந்த இடஒதுக்கீடுங்கிறது அனைவருக்குமான ஒரு இடஒதுக்கீடா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதனூடாக எழுந்திருக்கு. அதற்கு காலம்தான் பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.